ஆக்டர் விஜய் அவர்கள் கோட் படப்பிடிப்பை முடிச்சுட்டு கேரளால இருந்து இன்னைக்கு சென்னை திரும்பி இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு போட்டோஸ் அண்ட் வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்துல கோட் அப்படிங்கிற படத்தில் நடிச்சு வந்துகிட்டு இருக்காரு. இந்த ஒரு படம் இப்ப கேரளால படமாக்கப்பட்டுகிட்டு இருக்கு. இந்த படத்துல நடிக்கிறதுக்காக விஜய் அவர்கள் போன வாரம் கேரளா போயிருந்தாரு. இவர் போறதை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் அங்க ஏரளா மனோர் திரண்டுட்டாங்க. இவரோட காரே போவிட முடியாத அளவுக்கு அங்க ரசிகர்கள் வந்திருந்தாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ரோட் ஷோ அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான ஒரு ரசிகர் கூட்டம் அங்க இருந்துச்சு. விஜய் சார் போயிருந்த அன்னைக்கே அவரோட கார் கண்ணாடி எல்லாம் உடைச்சு அவர் மேல கூட விழுந்திருந்துச்சு. அது மிகப்பெரிய ஒரு நியூஸா மாறி இருந்துச்சு. ஆனா விஜய் சார் அதை எதுவுமே பண்ணாம எப்பவும் போல ஷூட்டிங் அட்டன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தினமுமே ரசிகர்களை சந்திச்சிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு நாளுமே ரசிகர்கள் கூட பேசினாரு. அண்ட் அவங்க கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு. இந்த ஒரு நிலையில கோட் படப்பிடிப்பு ரொம்பவே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னும் விஜய் சார் இன்னைக்கு கேரளால இருந்து கிளம்பிட்டாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. குறிப்பா அவரு ஏர்போர்ட் போனதாக இருக்கட்டும், ஏர்போர்ட்ல இருந்து பிளைட்டுக்கு போற வரைக்குமே இருக்கக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வெளியாகி இருக்கு. விஜய் சார் அவரோட போர்ஷனை முடிச்சு கொடுத்துட்டு தான் கேரளால இருந்து கிளம்புறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவரோட சர்க்கிள்ல இருந்து க்ளோஸ்ட் சர்க்கிள்ல இருந்து வெளியே வந்திருக்க நியூஸ் என்ன அப்படின்னா, விஜய் சார் கம்ப்ளீட்டா அவரோட போர்ஷனை முடிச்சு கொடுக்கலையாமா. அவர் முதல் நாள் போயிருந்த அன்னைக்கு அவரோட கார் கண்ணாடி உடைச்சாங்க இல்லையா, அப்போ ஒரு சில துகள்கள் அவர் மேல பட்டிருக்கு. அதனால அவருக்கு உடம்புல ஒரு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை பொருட்படுத்தாம தான் அவரு ஷூட்டிங்ல கலந்துகிட்டாரு. அந்த ஒரு காயத்தோட மறுபடியும் படம் நடிச்சது, ரசிகர்களோட டெய்லியும் பேசினது அப்படின்னு விஜய் சார் தொடர்ந்து அவரோட உடலை வருத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால அவருக்கு உடல்நலம் முடியாம போயிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவரு படப்பிடிப்பை நிறுத்திட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. அதாவது ஒரு சில காட்சிகள் நடிச்சு கொடுத்துருக்காரு. ஆனா போதும், இதுக்கப்புறம் இன்னொரு நாள் நம்ம செட் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா ரசிகர்களுக்கு தெரியாம இன்னொரு நாள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு கிளம்பி இருக்காராமா. அண்ட் அவரு போக மீதம் இருக்க காட்சிகள் தான் அங்க படமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அனுராக் காஷ்யப் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல போட்டிருந்த ஒரு போஸ்ட் ஒன்று எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஹிந்தியில பிரபல டைரக்டரா இருக்காரு. அண்ட் இப்ப நடிகரா மாறி இருக்காரு. தமிழ் சினிமால கூட இமைக்கா நொடிகளை நடிச்சிருந்தாரு. லியோல ஒரே ஒரு காட்சி நடிச்சிருந்தாரு. இந்த ஒரு நிலையில அனுராக் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் கூட நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு என்னோட டைமை நான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். இருக்கட்டும், இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இவ்வளவு நாள் நான் வேஸ்ட் பண்ணதும் நல்லதுக்கு தான். இதுக்கப்புறம் நான் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். என்னை பார்க்க வரவங்க 10 நிமிஷம் என்கிட்ட பேசணும் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் கண்டிப்பா கட்டணும். அதுவே அரை மணி நேரம் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய். ரொம்ப நேரம், அதாவது 2 மணி நேரம் அப்படின்னா கண்டிப்பா 5 லட்சம் ரூபாய் கட்டணும். அப்பதான் இதுக்கப்புறம் நான் அவங்க கூட பேசவே செய்ய போறேன். அண்ட் அவங்களோட ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிப்பேன். இல்லைனா இது மாதிரி நான் டைம் வேஸ்ட் பண்ண போறதே கிடையாது அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த ஒரு போஸ்டர் பார்த்துட்டு எல்லாருமே என்னப்பா இவர் இப்படி போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு போஸ்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.